Hello everyone. நம்மளுடைய லாஸ்ட் டுட்டோரியலில் ஒயில் லூப்பை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஆப்ரண்ட்ஸ் அண்ட் கம்பரேட்டர்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். இந்த டுட்டோரியலில் நம்ம லூப்ஸில் ஃபார் லூப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஃபார் லூப்பை பார்த்துட்டு எக்ஸலுடைய ஒரு செல்லை எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது, மொத்த எக்ஸலில் இருக்கக்கூடிய ஷீட்ஸை வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஷீட்ஸை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ணுறது த்ரூ விபிஏ அப்படின்றத பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு சின்ன கான்செப்ட், ஒன்று வந்து கமெண்ட், இன்னொன்று வந்து அப்பெண்டிங். இந்த 4 விஷயத்தையும் இன்னையோடைய டுட்டோரியலில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு செல்லை நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்னது தெரியணும் அப்படின்னா அதனுடைய ரோ நம்பர், அதனுடைய காலம் நம்பர். இங்கே ஏபிசிடின்னு இருந்தாலும் நாம் வந்து லெட்டர்ஸை வச்சு ஆக்சஸ் பண்ணலாம். பட் அஸ் ஆஃப் நவ் வி கேன் ஆக்சஸ் ஒன்லி வித் லெட்டர்ஸ், ஆக்சஸ் ஒன்லி வித் நம்பர்ஸ். ஓகே, ஸோ ரோ நம்பர் நம்மளுக்கு தெரியணும். காலம் 1 2 3 அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டே போனோம்னா அது காலம் நம்பர். ஸோ ரோ காலம் வந்து நம்ம இங்கே ஸ்பெசிஃபை பண்ணோம். செல்ஸ்ன்னு போட்டு திஸ் இஸ் அ கீவேர்ட். ஸோ செல்ஸ்ன்னு போட்டு அந்த வாட் எவர் ரோ நம்பர், வாட் எவர் காலம் நம்பர் அதை போட்டுட்டு டாட் வேல்யூ, அதுக்கு என்ன வேல்யூ அப்படின்றத ஈக்குவல் டுன்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரிங்கை ப்ரொவைட் பண்ணுறதுனால இப்படி டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுக்கணும். இதை வேற எப்படியெல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆக்டிவ் ஷீட். ஏன் ஆக்டிவ் ஷீட்னு சொல்கிறோம்னா இந்த பர்டிகுலர் ஷீட்டில் இங்கே நம்மளுக்கு பல ஷீட்ஸ் இருந்தால் கூட நம்ம இந்த ஷீட்டில் இந்த செல்லில் இப்படி தான் நம்ம சொல்கிறோம். ஸோ இதையே வந்துட்டு ஆக்டிவ் ஷீட் டாட் செல்ஸ் அந்த பர்டிகுலர் ரோ அண்ட் காலம் அதை ஸ்பெசிஃபை பண்ணி டாட் வேல்யூ ஈக்குவல் டு வாட் எவர் ஸ்ட்ரிங் we need. இதை வேற எப்படி சொல்லலாம்னா ஷீட்ஸ் அப்படிங்கிற கீவேர்டு, எப்படி செல்ஸுங்கிறது ஒரு கீவேர்டோ அப்படி ஷீட்ஸ் அப்படின்ற ஒரு கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம ஷீட்டுடைய நேமை வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணி டாட் செல்ஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வேல்யூ ஈக்குவல் டு அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். அப்புறம் இந்த டாட் வேல்யூ இல்லாமல் செல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ரோ காலம் போட்டு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். இப்போ இந்த எல்லாத்துலேயும் ஒரு வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா இந்த 5ங்கிறது ஒரு இன்டிஜர், ஒரு நம்பர். ஸோ அதை ஸ்பெசிஃபை பண்ணும்போது நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, ஸோ ஃபைனலாக இன்னொன்று என்ன அப்படின்னா ஷீட்ஸ் 5 டாட் செல்ஸ் 5,7. ஸோ இந்த டோட்டல் ஷீட்ஸில் பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸில் பார்க்கும்போது 1 2 3 4 இது 5th. ஸோ 5th ஷீட் அப்படின்றதுனால நாம் என்ன பண்ணுறோம், இங்கே செல் ஷீட்ஸ் 5 அப்படின்னு மென்ஷன் பண்ணி டாட் செல்ஸ் 5,7 ஈக்குவல் டு XYZ அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்துக்கோங்க, ஷீட்ஸ் 5 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம ஷீட்ஸ் 5 மற்ற ஷீட்டு மாதிரியே இங்கே நான் 5ன்னு ஏன் வைக்கலை, 1 2 3ன்னு சொல்லிட்டு நியூமரிக்கலாக வைக்கலை அப்படின்னா இங்கே 5 நம்ம மென்ஷன் பண்ணும்போது சப்போஸ் நம்ம நம்பர் 5ன்னு வச்சுருந்தோம்னா இங்கே டபுள் கோட்ஸ்குள்ளே 5 கொடுக்கணும். பிகாஸ் நேம் இஸ் ஸ்ட்ரிங். எங்கெல்லாம் வந்து ஆல்ஃபா நியூமரிக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதோ அங்கெல்லாம் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கு தான் யூஸ் பண்ணோம். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங்காக தான் அதை மென்ஷன் பண்ணணும். இங்கே நம்ம 5ங்கிற இடத்துல எஃப் அப்புறம் 5 நம்பர் 5 கூட கொடுக்கலாம் நம்ம. ஸோ ஆல்ஃபா நியூமரிக் எங்கெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதோ அங்கெல்லாம் நம்மளோட ஸ்ட்ரிங்கை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ எக்ஸல் விபிஏல பொறுத்த வரைக்கும் கமெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு நம்மளுடைய லைனுக்கு முன்னாடி ஒரு சிங்கிள் கோட் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த லைன் வந்து இப்படி க்ரீனாக மாறிடும். விச் மீன்ஸ் கம்பைலர் வில் நாட் எக்ஸிக்யூட் தட் லைன். அந்த லைன் வந்துட்டு கோடில் இருந்தாலும் கூட அது இல்லாத மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஓகே, ஸோ செல் 1,5. ஸோ ரோ நம்பர் 1. ஓகே, ஸோ ரோ காலம், இது வந்து ரோ, இது காலம். ஸோ செல் 1,5. ஸோ 1 2 3 4 5. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ 1 by 1 நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். 1,5. ஸோ ரோ நம்பர் 1 காலம் நம்பர் 5 வேல்யூ வந்துருச்சு. ஸோ ஆக்டிவ் ஷீட் டாட் செல்ஸ் 2,6 அதுலேயும் வருதா பார்க்கலாம், அதுவும் ஒர்க் ஆகுது. ஸோ ஷீட்டுடைய நேம் மென்ஷன் பண்ணி நம்ம வந்துட்டு வேல்யூ கொடுக்குறோம் 5 அப்படிங்கிறத வந்துருச்சு. ஸோ செல்ஸ் 4,6 திஸ் ஆல்சோ ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ சேம் இப்போ செல்ஸ் 5 டாட் செல்ஸ் 5,7 ஈக்குவல் டு XYZ கொடுத்துருக்கேன். ஸோ ஷீட் சீக்வன்ஸில் பார்த்தீங்கன்னா இது 5th ஷீட். ஸோ எவ்ரி திங் ஒர்க்ஸ் ஃபைன். இப்போ நமக்கு ஒரு கொஷின் என்ன அப்படின்னா ஷீட்ஸ் 5ன்னா கொடுத்துருக்கேன், இதையே வந்து ஷீட்ஸ் 5ன்னு கொடுத்துட்டு இப்போ நான் இந்த ஷீட் என்ன பண்ணுறேன்னா இதை முன்னாடி கொண்டு போகிறேன். ஃபைன். ஸோ நான் இங்கே XYZ அப்படின்றத டெலிட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இந்த ஒரு லைனை மட்டும் நான் ஃபஸ்ட்டு கொண்டுட்டு போய் சும்மா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக வேண்டி ஒரு டெஸ்டிங்காக வேண்டி கொண்டுட்டு போகிறேன். ஓகே,
இப்போ ஷீட்ஸ் 5 டாட் செல்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு இதனுடைய நேமை நான் இதை 5ன்னு மாற்றிடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஷீட்ஸ் 5 டாட் செல்ஸ் அப்படின்னா உடனே எந்த இடத்துல அந்த செல் இப்போ பிரிண்ட் ஆக போகுது அப்படின்னு நீங்கள் வந்துட்டு கெஸ் பண்ணி வைங்க. அது கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஷீட்ஸ் 5 அப்படின்னு நான் இங்கே நம்பராக மென்ஷன் பண்ணியிருக்கனால இப்போ விபிஏ என்ன பண்ணும், 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தான் அது மென்ஷன் பண்ணும். இப்போ பார்க்கலாம் அது நடக்குதான்னு சொல்லிட்டு. ஓகே, F8 நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா, இப்போ நம்ம இருக்கிறது ஆக்சுவலாக ஷீட் 4ல் தெரியுது இல்லையா. ஸோ ஷீட் 4ல் இந்த லைன் வந்துட்டு ஒர்க் ஆகிருக்கு. ஸோ இப்போ ஷீட் 5ல் போய் பார்க்கலாம். நேம் 5ல் இங்கே XYZங்கிறது வரல. இப்போ நான் இதை டெலீட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டபுள் கோட்ஸ் கொடுக்குறேன். ஓகேயா, ஸோ இப்போ பாருங்கள், செல் 4லேயும் அங்கே ஒன்றுமே இல்லை, ஷீட் 4லேயும் அந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, ஷீட் 5லேயும் இப்போதைக்கு XYZ இல்லை. ஸோ இப்போ எங்கே அந்த டெக்ஸ்ட் வரப்போகுது அப்படின்னா இந்த ஷீட்டில் வரப்போகுது. ஏன்னா நம்ம நேமாக கொடுத்துருக்குறோம், அதை நேம் ஆஃப் த ஷீட் as 5 அப்படின்னு. ஸோ அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இட் ஒர்க்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்ம டபுள் கோட்ஸில் கொடுக்குறதுக்கும் சிங்கிள் கோட்ஸில் கொடுக்குறதுக்கும் நேம் ஆஃப் த ஷீட் வந்து நம்பராக இருந்ததுன்னா இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம பார்த்த அந்த கான்செப்ட்ஸ் தான் ஆக்சஸிங் ஷீட்லையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆக்டிவ் ஷீட்டுன்னு சொல்லி, ஷீட்டுடைய நேமை சொல்லி, ஷீட்டுடைய சீக்வன்ஸ் நம்பரை சொல்லி, ஷீட்ஸ் 5ன்னு கூட நம்ம ஸ்ட்ரிங்குக்குள்ளே மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம ஃபார் லூப்பை பார்க்க போகிறோம். ஃபார் லூப் உடைய டிக்ளரேஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஃபார் அப்புறம் ஒரு வேரியபிள் நேம், அதனுடைய இனிஷியல் வேல்யூ 2ங்கிறது அடுத்த ஒரு கீவேர்ட். ஸோ ஃபார் 2 நெக்ஸ்ட், இந்த 3 கீவேர்ட். இங்கே ஒரு வேரியபிள், இந்த நேம் எதுவாக வேணாலும் வச்சுக்கலாம். சம் வேல்யூஸ் நம்ம அசைன் பண்ணுறோம். டில் வாட் வேல்யூ இட் ஷுட் எக்ஸிக்யூட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட். ஸோ வாட் எவர் கண்டென்ட் வி ஆர் ஹேவிங் இன்சைட் திஸ் லூப் வில் கெட் எக்ஸிக்யூட்டட் டில் இட் மீட்ஸ் திஸ் கண்டிஷன். ஸோ ஒயில் லூப்பில் நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் டிக்ளேர் பண்ணிவிட்டு, பட் இங்கே இன்க்ரிமெண்ட்டுங்கிறது தேவையில்லை, அதுவாக ஆட்டோமேட்டிக்காக 1 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரிமெண்ட் நம்மளுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த செல் இந்த லூப்புக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன்னா, செல்ஸ் i,7 = I அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ whenever I gets incremented or decremented, that will get reflected here. ஸோ இப்போ I 1 இருக்குன்னா இங்கே 1,7 அர்த்தம், 2 ஆயிடுச்சு அப்படின்னா 2,7 அர்த்தம். ஸோ அந்த 2,7 1,7ல் என்ன இருக்கணும்னு டிக்ளேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா I வேல்யூ, ஐயுடைய வேல்யூ என்னவோ அதுதான் அங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ செல்ஸ் 1,7 அப்படின்றதுன்னா ஃபர்ஸ்ட் ரோ, காலம் பார்த்தோன்னா 1 2 3 4 5 6 7 7th காலம். ஸோ இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா அந்த ரோவுடைய நம்பர் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் எக்ஸிக்யூட் இட். ஸோ ஐயுடைய வேல்யூ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்டி. ஸோ அந்த லூப் அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆனோடனே I = 1. இப்போ செல்ஸ் 1,7 = வாட் இஸ் த வேல்யூ, 1 2 3 4 5 6. Now it meets the condition. இப்போ வெளில வந்துடுச்சு. ஸோ இப்போ இதே இடத்துல ஐயை வந்துட்டு ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா that is also possible. Okay, so whatever manipulation you want to do, that you can do it here. ஸோ இதே விஷயத்தை வந்து நம்ம ஒயில் லூப்பை யூஸ் பண்ணி how to access different sheets. ஸோ இது ஒயில் லூப்பை யூஸ் பண்ணி செல்ஸையும் நம்ம நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம், செல்ஸையும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணலாம். பட் ஹியர் we are going to see how to access different sheets அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இங்கே செல்ஸை வந்துட்டு 1,1ங்கிறத கான்ஸ்டன்ட் ஆக்கியிருக்கிறேன். ஸோ தட் எல்லா ஷீட்லையும் இந்த செல், இந்த 1,1 அப்படின்ற செல்லில் நம்மளுக்கு டிசைர்டு வேல்யூஸ் வரப்போகுது. ஷீட்ஸ் ப்ராக்கெட்டில் ஐன்னு சொல்லும்போது ஐயுடைய வேல்யூ என்ன இருக்குதோ அது இங்கே ரெஃப்ளெக்ட் ஆகும். நம்ம ஆல்ரெடி இங்கே மேலே ஆக்சஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையா, நம்பர் சீக்வன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி. ஸோ அந்த மாதிரி இங்கே நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ ஷீட்ஸ் i.cells 1,1 எல்லா ஷீட்லையும் இந்த 1,1ங்கிற இடத்துல ஷீட்டுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஷீட்டுடைய நேம் இருக்கும், ஷீட்டுடைய அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் நான் சொல்ல வர்றது அதை நம்ம மேனிப்புலேட் பண்ணுற
டைப்ஸ். ஸோ அதனுடைய நேமை நம்ம எடுக்கலாம், அதை டெலிட் பண்ணலாம், ஒரு ஷீட்டை இன்சர்ட் பண்ணலாம், ஒரு ஷீட்டை காப்பி பண்ணலாம், இப்படி பல விஷயங்கள் நம்ம பண்ணலாம். ஸோ இதில் நம்ம ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோம்னா ஷீட்டுடைய நேமை மட்டும். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லுவோம் அப்படின்னா திஸ் இஸ் ஸ்பேஸ் ஷீட்டுடைய நேம், எல்லா ஷீட்லேயும் வர்றதுக்காக வேண்டி. ஸோ லெட்ஸ் ட்ரை இட். ஓகே, F8 ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ஐ வந்து என்ன வேல்யூவாக இருக்குன்னா எம்டியாக இருக்கும். ஸோ ஐ ஈக்குவல் டு 1 ஆக்சஸ் ஆகிடுச்சு. இந்த லூப் வந்து எத்தனை தடவை ஆக்சஸ் ஆகும்னா டில் ஐ ஈக்குவல் டு 5 வர்ற வரைக்கும். ஐ ஈக்குவல் டு 5 வர்ற வரைக்கும் இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆக போகுது. இப்போ ஐ ஓகே, ஸோ ஷீட் வந்து 1ல் செல்ஸ் 1,1ல் திஸ் இஸ் சம்திங் அப்படி வரப்போகுது. ஸோ வருதான்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ F8 ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் 1. ஐ இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சு. இப்போ ஷீட் 2ல் வரும், ஷீட் 3ல் வரும், ஷீட் 4ல் வரும், ஷீட் 5. இப்போ ஐ வந்து என்ன வேல்யூன்னு பாருங்கள் 6. ஸோ இட் வில் கம் அவுட் ஆஃப் த லூப். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஷீட்டாக போய் செக் பண்ணி பார்க்கலாம். 2ல் வந்திருக்கு, 3, 4, 5. ஸோ இப்போ நம்மளால் ஒவ்வொரு ஷீட்டுக்காக போய் தானே பார்க்கணும். இன்ஸ்டெட் நம்ம வந்து அந்த ஷீட் அதை ஆட்டோமேட்டிக்காகவே செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஷீட்ஸ் ஐ டாட் செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அது ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த செல்லில் வேல்யூ டைப் பண்ணிவிட்டு இது க்ளோஸ் பண்ணோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக வேண்டி இதில் டீயை வந்து கேப்ஸ் பண்ணுறேன். ஸோ F8 ஷீட் 1 செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ மாடிஃபை ஆகிடுச்சு. ஷீட் 2, ஷீட் 3, ஷீட் 4, ஷீட் 5. ஸோ இட் வில் கம் அவுட் ஆஃப் த லூப். இங்கே பாருங்கள் ஆம்பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண்ட்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஒரு 2 ஸ்ட்ரிங்கை வந்து கம்பைன் பண்ணி ஒரே ஸ்ட்ரிங்கை ஆக்கணும் அப்படின்னா நம்ம ஆம்பர்சன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ஒரு ஸ்ட்ரிங்கு, இது ஒரு ஸ்ட்ரிங்கு, 2 ஸ்ட்ரிங்கையும் சேர்த்து ஒரே வேரியபிள் எனக்கு வேணும் அல்லது ஒரே அவுட்புட்டாக எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம இந்த ஆம்பர்சன் யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா ரெண்டும் சேர்ந்து ஒரு அவுட்புட்டாக நம்மளுக்கு வரும். ஸோ அதுதான் நம்ம இங்கே பார்க்குறோம். திஸ் இஸ் அப்படிங்கிறது தான் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிற இங்கே உள்ள ஸ்ட்ரிங்கு. ஸோ ஷீட்டுடைய நேம்ங்கிறது நம்ம விபியை புல் பண்ணி நம்மளுக்கு எடுத்து தருது. அந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே வேல்யூவாக நம்ம இந்த செல்லுக்கு ஆக்சஸ் பண்ணுறோம், அசைன் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த டுட்டோரியல். நெக்ஸ்ட் டுட்டோரியலில் டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம்.